இந்த அஞ்சலிக்கு இப்போ கேடு காலம் சுத்திக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய அமைதியா விட்டிருந்தாலே பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய மறுபடியும் வந்து ஆ சரி ஓகே. அவ வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம தப்பு பண்ணிட்டா. தெரிஞ்சோ தெரியாம பண்ணிட்டா. சரி ஓகே கார்த்திக் கூட சேர்த்து வச்சுருவோம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சாங்க. ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடையாது. அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே அடியோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறுக்கணும். அப்படின்ற மாரி வந்து சொல்லி கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி எல்லாம் கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும்னு நெனச்சு கூட பார்க்க மாட்டாங்க. இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட வந்து இலக்கியா கேட்குறாங்க. அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பேரு பிரியா தான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அது மட்டும் இல்லாம பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்குவாங்களா? அப்படின்ற மாரி வந்து கேட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லாருக்கும் அப்படின்ற மாரி வந்து யோசிக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே நம்ம கார்த்திக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பிரியாவோட நெனப்ப வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டு, அஞ்சலி பக்கம் சாஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் தெரியல. அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்ணணும். ஏன்னா எவ்வளோ பெரிய பிளான் போட்டு அழகா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க காய் நகர்த்திருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா யாரா இருந்தாலுமே டென்ஷன் ஆவாங்க, அதிர்ச்சி ஆவாங்க. இப்படி எந்த ஒரு விஷயம்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கௌதமும், இலக்கியா வந்துட்டு இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா, வாக்குமூலம் வாங்குனதுக்கு அப்புறமா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, சீல் வைக்க போறேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "சார் நான் இந்த உண்மைய மட்டும் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா என் வேலையே போயிடும்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "யோவ்! இந்த ஹாஸ்பிட்டலே இருக்க போறதில்ல. நீ என்னடான்னா வேலை போயிடுச்சு, அது போயிடுச்சுன்னு இருக்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்து பாரு வேலை எதுவும் போயிடுச்சுன்னா, உனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தரேன். உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேளு, நான் தரேன். ஏன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டதுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வழி வகுத்து குடுத்துட்டு இருக்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவன் முகத்துல காரிய துப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் அஞ்சலிய போயிட்டு வந்து பார்க்கும்போது, அஞ்சலி அப்படியே சரியான சீனா போட்டுருக்கா. ஏன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு டவுட் வந்துருச்சுன்னு வேற சொல்லிட்டாங்களா, அதில வேற வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே செம்ம சீன் போட்டுருக்கா. "ஐயய்யோ! எனக்கு இங்க வலிக்குது, அங்க வலிக்குது. இலக்கியா என்ன காப்பாத்து. நான் வந்து பார்த்தீங்கன்னா செத்துருவேன் போல இருக்கு. கார்த்திக் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, என்னால வாழ முடியாது. கார்த்திக்கோட தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாழுவேன்." அப்படி இப்படின்ற மாரி அவளும் என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்றா. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும் இலக்கியா வந்துட்டு, "ஓ! அப்படியா அஞ்சலி? சரி ஓகே அஞ்சலி. நீ சொல்ற மாரியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்க செய்றோம். நாங்க சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா உன்ன கார்த்திக்கிட்ட சேர்த்து வச்சுருவோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாவோட சாப்டர் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா ஃபோன் பண்ணி இந்த மாரி தான் கார்த்திக் வந்து எப்படி இருக்காரு? அங்க பிரச்சனைலாம் ஓவர் தானே. அஞ்சலி திருந்திட்டா தானே அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "இல்ல பிரியா எல்லாமே இங்க தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு. அஞ்சலி திருந்திட்டான்னு சொல்லி தான் நாங்களும் நெனச்சோம். ஆனா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் திருந்தாம இருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய குடுக்குது." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பிரியாவுக்கே பயங்கர ஷாக்கு. ஏன்னா கார்த்திக்கோட வாழ்க்கைய காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் இருக்கிறதுனால, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் அதிர்ச்சி ஆவாங்க. ஆனா அவங்க குடுக்கக்கூடிய அடுத்ததா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் தான் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியா இருக்க போகுது. ஏன்னா கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ண போறாங்க. இந்த ஒரு விஷயம் கார்த்திக் கூட தெரியாது. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.